ஒன்றும் இருக்காது. தண்ணி இருக்காது, சோறு இருக்காது. சோறு இருந்தால் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, விஷமாக இருக்கும். இப்போ எதை சாப்பிட்றதுன்னு டக்குன்னு யாராவது சொல்லு. ஆப்பிள் சாப்பிட முடியுமா? துணிஞ்சு சாப்பிடுவியா? திராட்சை பழத்தை சாப்பிடுவியா? மாம்பழத்தை சாப்பிட முடியுமா? நல்ல இந்த கத்திரிக்காயில் விஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த புடலங்காய், இந்த முருங்கைக்காய், இந்த தண்ணீர் உண்மையிலேயே சுத்தி எனக்கு போத்தலில் கொடுத்தில்ல, உண்மையிலே பியூரிஃபைடா, உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா? அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்குது. யார் சான்றிதழ் கொடுத்தது? எவனுக்கா தெரியுமா? தெரியாது. இந்த சூழலில் நீ உன் பிள்ளை விட்டு போறியா? கூடாதுல்ல. அப்போ என்ன செய்ய? வா, என்னோட வா, என்னோட வா, சண்டை போடு, சரி செய்யவா. இந்த தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன், நான் படுற பாடு. ஏன் இந்த தாடி வச்சுருக்கேன்? ஏன் இந்த தாடி வச்சுருக்கேன்? உங்களெல்லாம் விட்டு ஓடி போகிறதுக்கு தாண்டா இந்த தாடியை வச்சுருக்கேன். விட்டு தொலைக்க மாட்டேன். ஐயா, இதுக்கு ஒரு வரலாறு கேட்குறேன். குண்டா இருந்தால் எடை போட்டுருச்சு, உடம்பா நல்லா கவனி. கொஞ்சம் மெலிஞ்சா உடம்புக்கு என்னாச்சு? இவ்வளோ காலம் நான் விதைச்ச கருத்தில் வராத இந்த இது, இந்த வளத்தை இந்த இதில் வந்துடுது. அதான் பார்க்கும்போது ஒரு நக்சல் அப்பீரன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குதுண்ணா. ஏற்கனவே 136 விளக்கு, இது வேறையா? ஒழுங்காக வேலை செய்யலை, இருக்கிற பூரா எங்கால் தான். எல்லார் வீட்டுக்கும் எண்ணெயை அனுப்புவேன். பி கேர்ஃபுல். எங்கால் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கார்த்தி. அண்ணே, எண்ணெயை பார்த்தோன்னே இந்த லோக்கல் போலீஸெல்லாம் ரொம்ப சாதாரணமாக படுது.